Dear students, welcome to Podu Tamil MCQ test number 5 explanation video. So இந்த MCQ test number 5 உடைய questions வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் MCQ டெஸ்ட்டில். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 கொஷின் நீங்கள் இந்த சொல்கிறது MCQ டெஸ்ட் நம்பர் 5ல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்றது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர் என்ன, ஸோ எப்படி நம்ம வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணோம், எதன் அடிப்படையில் அந்த ஆன்சர் கரெக்டு தப்புன்றதுலாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ ஒன் பை ஒன்னாக கொஷின் டிஸ்பிளே பண்ணிவிட்டு உடனே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டக்கு நான் போயிடுறேன். ஓகேவா? ஸோ பார்த்துலாமா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எப்பலகை அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஏன் இதுக்கான ஆன்சர் இது கரெக்டுனா, ஸோ இது பாருங்க, பின்வருவனற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அதை சந்திப்பிழை இல்லாத அப்படின்றது கொஷின். ஓகேவா? அப்போ சந்திப்பிழை இல்லாதன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏன் ஏ கரெக்ட் அப்படின்னா, மற்ற மூணும் பாருங்க, அந்த பக்கம், ஆக்சுவலாக அந்த பக்கம் அப்படின்றதுல அந்த அப்படின்ற சொல்லுக்கு அப்புறம் சந்தி என்ன பண்ணும், சந்திப்பிழைன்றது இருக்குங்க. ஓகேவா? ஸோ அந்த அப்படின்ற சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகுணும், அதாவது இங்க பாருக்கா, அப்போ இப்புங்க கண்டிப்பா வரணும். ஓகேவா? ஸோ அதனால இப்படி இல்லைன்றதுனால இது தவறு. அதே போல எழுதாத பாடல் இருக்கு. ஓகேவா? இந்த எழுதாத பாடலுக்கு இந்த இடத்துல என்னதுக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. வல்லினம் மிகக்கூடாது. ஏன்? எழுதாத பாடல் அப்படின்றது இது ஒரு எதிர்மறை பெயரெச்சம். என்னது? எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. பெயரெச்சத்திலையும் எதிர்மறை பெயரெச்சத்திலையும் வல்லினம் என்ன பண்ணக்கூடாது, மிக கூடாதுன்னு பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? வல்லினம் மிக கூடாது. ஓகேவா? பாருங்க, அப்போ எழுதாத பாடல் அப்படின்றது எதிர்மறை, பக்கத்துல பாடலா ஒரு பெயர் சொல்வதற்கு, அப்போ எதிர்மறை பெயரெச்சம். அப்போ எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகக்கூடாது. ஆனா இங்க வல்லினம் மிகுந்திருக்க மாதிரி இப்பு வந்துச்சு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகேவா? ஒருவேளை இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எழுதா பாடல்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இப்போ வரும். ஓகேவா? ஏன்னா எழுதாத பாடல்ன்றது எதிர்மறை பெயரெச்சம். ஆனா எழுதாத பாடல்ன்றது எதிர்மறை பெயரெச்சம். ஆனா எழுதா பாடல் அப்படின்றது இந்த தா நம்ம அடிச்சுட்டு மீதி இருக்கிற மாதிரி இருக்கா? ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, ஈறு கெட்ட, இந்த ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் சொல்லுவோம் இதை. ஓகேவா? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகுமா? மிகும். ஓகேவா? இதை நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகேவா? அப்ப நல்லா பார்த்துக்கோங்க. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுமா? மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்தொடரில் வல்லினம் மிகுமா? மிகாது. ஆனா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எதிர்மறை பெயரெச்சம், அதனால இங்கே வல்லினம் வரக்கூடாது. ஆனால் இங்கே இப்போ வந்திருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ தப்பு. ஓகேவா? அதே போல வந்த சிரிப்பு. ஓகேவா? வந்த சிரிப்பு, அவ்வளோதான். வந்த சிரிப்புலாம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல இச்சு வரக்கூடாது. அப்போ இதுவும் தவறு. ஓகேவா? அதே போல ஆப்ஷன் ஏ பாருங்க, எப்பலகை. எப்பலகைக்கு இந்த இடத்துல இப்பு வரணும். ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்கு. ஸோ பின்வருவனவற்றில் சந்தி பிழையற்ற சொற்றொடர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ எப்பலகை. ஓகேவா? ஸோ அடுத்து போலாமா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, சேம் கான்செப்ட். ஸோ ஆப்ஷன்றது பார்த்துலாமா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகோள். ஏன் எழுதுகோள் மட்டும் கரெக்டு, மற்றது ஏன் தவறு? சந்திப்பிழையற்ற சொற்றொடர்னு பார்க்கும்போது ஏன் எழுதுகோள் கரெக்டு, சந்திப்பிழை இல்லாமல் இருக்கு, மற்றதெல்லாம் ஏன் சந்திப்பிழை இருக்குன்னு பார்த்துலாமா? இங்கே பாருங்க, இரவு பகல். ஓகேவா? ஸோ இரவு பகல், இரவு பகல் அப்படின்றது போது இரவும் பகலும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிக கூடாது, ஜஸ்ட் இரவு பகல் தான் வரணும். ஓகேவா? அதே போல இரவு பகல்ன்றது எதிர்ச்சொற்கள். இந்த மாதிரி எதிர்ச்சொற்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த உயர்வு தாழ்வு, என்ன சொல்றது, நம்ம அடுத்து பிழை திருத்தம், இரவு பகல் சொல்லுமா, இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. இப்போ இரவு பகல்ன்றது எதிர்ச்சொற்களின் அடிப்படையில் அதே போல அமையுது. அதே போல பார்த்தீங்கன்னா உண்மை தொகையின் அடிப்படையில் அமையுது. இரவும் பகலும், இரவும் பகலும். ஓகேவா? அப்போ அந்த உண்மைன்ற உருபேனா அது மறைஞ்சு வந்திருக்கு, அதான் உண்மை தொகை. அப்போ உண்மை தொகை சொற்கள் இடையில வல்லினம் மிகுமா? மிகாது. ஓகேவா? அப்போ ஆனால் மிகுந்திருக்க மாதிரி இங்கே இப்புன்றது வந்திருக்கு, மிகுறதுனால வந்திருக்கு. அப்போ இதுவும் தவறு. அடுத்து பாருங்களேன், தொண்டர் படை. தொண்டர் படையில இப்போ வரக்கூடாது. ஸோ தவறு. ஓகேவா? தொண்டர் படை இப்போ வரக்கூடாது. கருத்துகள், கருத்துக்கள் வரலாமா? தவறு, வரக்கூடாது. இந்த இடத்துல இக்கு வரக்கூடாது, ஜஸ்ட் கருத்துகள், கருத்துகள். ஓகேவா? சரியா? கருத்துகள். பாருங்க, வாழ்த்துகள். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வரலாமா? ஆக்சுவலாக வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட். ஓகேவா? அதே போல எழுதுகோள்ல இந்த இடத்துல எழுதுகோள் வரணுமா? வரக்கூடாது, இக்கு வரக்கூடாது. ஆனா இக்கு வராம தான் இருக்கு. அப்போ இது கரெக்ட். ஓகேவா? எழுதுகோள் கரெக்டா அமைஞ்சிருக்கு. சரியா? அதனால இது சந்தி பிழையற்ற சொற்றொடருக்கு ஆப்ஷன் டி தான் சந்தி பிழை இல்லாம சரியான அமைஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே பிழைய இருக்கு பாருங்க. பாருங்க, இக்கு வந்திருக்கு, இப்பு வந்திருக்கு, இங்கேயும் இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் தப்பு, வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 திரும்பவும் பாருங்க, சேம் கான்செப்ட், சந்தி பிழையற்ற சொற்றொடர். ஓகேவா? சந்தி பிழையற்றன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஏன் பார்த்தலாமா? பாருங்க, மல்லிகை பூ. மல்லிகை பூ அப்படின்றது
இரு பெயரோட்டு பண்புத்தொகை. இரு பெயரோட்டு பண்புத்தொகை அப்படின்றது பூ, அதுல என்ன பூ, மல்லிகை பூன்னு சொல்றது, அதான் இரு பெயரோட்டு பண்புத்தொகைன்னு சொல்லுவோம். அப்ப இரு பெயரோட்டு பண்புத்தொகையில வல்லினம் மிகணுமா, மிகணும், இங்க இப்பு வரணும், ஆனா இப்போ வராம இருக்கு, அதனால இது தப்பு. ஓகேவா? அதே போல வாய்ப்பவளம், வாய்ப்பவளத்துல இந்த இடத்துல இப்பு வரணும், ஆனா இப்பு வராம இருக்கு, அப்போ சந்திப்பிழை இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, உலா போகுதல். உலா போகுதல் பாருங்க, இது என்ன பொருள் அப்படின்னா, நம்ம வல்லினம் மிகும் அப்படின்ற கான்செப்ட்ல நல்லா பாருங்க, ஒரு தனி குறில் சொல். நல்லா பாருங்களேன், தனி குறில் சொல் அப்படின்னா ஒரு சொல் ரெண்டே எழுத்து தான் கொண்டு இருக்கும், அதோடைய முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தா இருக்கும். என்னது? குறில் எழுத்து, ஒரு மாத்திரை அளவு கொண்ட குறில் எழுத்தா இருக்கும், அதான் தனி குறில் சொல்லுவோம். ஓகேவா? ஆனா வல்லினம் மிகும் அப்படின்ற கான்செப்ட்ல என்னன்னா, இந்த தனி குறில் சொல்லுல முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தா இருக்கணும், ரெண்டாவது எழுத்து என்னவா இருந்தா வல்லினம் மிகும் அப்படின்னா, ஓகேவா, இந்த தனி குறில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு எழுத்தானது, ரெண்டாவது எழுத்தானது இந்த சொல்ல அது ஒரு ஆவரிசை எழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த உலான்றது ஒரு தனி குறில் சொல். உலான்றது ஒரு தனி குறில் சொல், ஏன்னா முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தா இருக்கு, அதை தொடர்ந்து ஒரு ஆவரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து வந்திருக்கு பாருங்க, ஆவரிசையில லா வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய தனிக்குறளை அடுத்து ஆகார எழுத்தான ஆவரிசை எழுத்து ஒரு எழுத்து வந்திருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து வல்லினம் மிகும், வல்லினம் வரும். ஓகேவா? ஸோ அதனாலதான் உலா போகுதல் கரெக்டு. ஓகேவா? அதனாலதான் ஆப்ஷன் சந்திப்பிழையற்ற இந்த ஒரு சொற்றொடருக்கு இந்த ஒரு ஆன்சர்ன்றது கரெக்டா இருக்கு. ஓகேவா? அதே போல பாருங்களேன், வளர்ப்பிறையில இப்பு வரக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது, அதனால இதுவும் தவறு. புரிஞ்சதா? ஸோ அதான் ஆப்ஷன் சி கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர் டி. ஸோ நீங்க கலைச்சொற்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதே போல ஆட்சி சொல்லகிறாரு அந்த ஒரு புத்தகம் சரி, நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் சொல்லக்கூடிய கலைச்சொற்கள் நான் கொடுத்துருக்கூடிய அந்த கலைச்சொற்களும் நீங்க பார்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதே போல கலைச்சொற்கள் ஏ வரிசையில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க பாருங்க எல்லா எழுத்தும் பாருங்களேன், இங்கிலீஷ்ல கூடிய எல்லாம் சொல்லும் இது ஏ வரிசையில தான் இருக்கு. ஏ வரிசை நல்லா தரமா தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இதுக்கு என்னன்னு பார்த்தலாமா, ஆக்சுவலா அபோர்டு அப்படின்றது இருப்பிடம்னு அர்த்தம். ஓகேவா? அபோர்டு அப்படின்றது அப்ப ஏக்கு 4, அதே போல பாருங்க அபாலிஷ் அப்படின்றது ஒழிக்கிறது. ஓகேவா? அபாலிஷ் அப்படின்னா அழிக்கிறது, ஒழிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டுக்கு பிக்கு 2 அப்படியே பொருந்துருச்சு. அதே போல அப்ரிட்ஜ் அப்படின்னா சுருக்குன்னு அர்த்தம், அப்ப சிக்கும் 3 அப்படியே பொருந்துருச்சு. அப்ரோகேஷன் அப்படின்னா தவிர்த்தல். ஓகேவா? அப்ரோகேட் அப்படின்னா அப்ரோகேஷன் அப்படின்னா தவிர்த்தல் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? அப்ப ஏக்கு 4, எந்த ஆப்ஷன்ல ஏக்கு 4 இருக்கு பாருங்க, எந்த ஆப்ஷன்ல ஏக்கு நேரா 4 இருக்குன்னா டி ஆப்ஷன்ல தான் ஏக்கு நேரா 4 வந்திருக்கு. ஓகேவா? அதே போல பிக்கு பிக்கு நேரா 2 வந்துருச்சு, சிக்கு நேரா 3 வந்துருச்சு. இங்க பாருங்க டிக்கு என்ன புரிஞ்சிருக்கு 4, டிக்கு நேரா 1 வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? ஸோ கரெக்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, இதுவும் பொறுத்துக. ஸோ கலைச்சொற்கள் அடிப்படையில். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி. நல்லா பாருங்க, அவர்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க கண்டிப்பா உங்களுடைய டே டு லைஃப்ல கண்டிப்பா ஏதோ இடத்துல யூஸ் பண்ணிருப்பீங்க. சரியா? என்ன சொல்லுவோம் தெரியுமா, டே அவனை பார்த்தாவே எனக்கு ரொம்ப அவர்ஷனா இருக்குடா, பிடிக்காதவங்களை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவர்ஷனானது வெறுப்பு, அவங்கள பார்த்தா வெறுப்பா இருக்கு. அப்ப சிக்கு நேரா எங்க 1 இருக்கோ, சிக்கு நேரா எதுல 1 இருக்கு, ஆப்ஷன் பில தான் 1 இருக்கு. இதை வச்சு நீங்க ஆப்ஷன் பின்றத ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் இன்னொன்னு பாருங்களேன், அசிமுத்துன்னு இருக்கு. அசிமுத் ஆங்கிள் அப்படின்றது இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணும்போதுலாம் நீங்க அசிமுத் ஆங்கிள்ன்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அசிமுத் பக்கத்துல ஆங்கிள்ன்ற வார்த்தை கண்டிப்பா நிறைய இடத்துல வரும். ஸோ அசிமுத் ஆங்கிள்ன்றது திசை கோணம். அசிமுத்னா திசை கோணம். அப்ப ஏக்கு நேரா 3ன்றத புரிந்திருக்கும். அப்ப ஏக்கு நேரா 3 எதுல இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஓகேவா? ஆனா சிக்கு நேரா சின்றது 1க்கு தான் பொருந்துன்றது ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கு. இதை வச்சு நீங்க ஆப்ஷன் பின்றதை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் பாருங்க, அவன்குலர் அப்படின்றது தாய்மாமனை குறிக்கும். தாய்மாமனுக்கு ஆங்கிலத்துல அவன்குலர்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரு இருக்கு. ஓகேவா? அதே போல அவர்ட்மெண்ட் அப்படின்னா வலியுறுத்தல். ஓகேவா? அதே போல அர்ஜு அப்படிலாம் பயன்படுத்தும் இல்லையா, அர்ஜிங், அவர்ட்மெண்ட், இதெல்லாம் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிங்க, எவ்வளோ முடியுமோ படிங்க. ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பொறுத்துக்கல 1-2 தெரிஞ்சுட்டா போதும், உங்களால் கண்டிப்பாக பொறுத்திட முடியும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இதெல்லாம் டேரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டலாம். ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் டேரெக்டாக நம்ம எஸ்சிஆர்டில் இருக்கு, ஸ்கூல் புக்ஸுடைய கண்டென்ட் தான் அதெல்லாம். ஃபெர்ரிஸ் அப்படின்றது என்னது, பயண படகுகள். ஃபெர்ரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் படிச்சிருப்போம். கடற்பயணங்கள், ஒயேஜஸ். மகிழுந்துகள், மகிழுந்துனமா கார், அப்போ மகிழுந்துகள் அப்படின்னா கார்ஸ்.
வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபெரிஸ் அப்படின்னா பயணப்படகு, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க 7th கொஸ்டின் கலைச்சொல் நிட்டிங். நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் அர்த்தம். நிட்டிங் அப்படின்னா பின்னுதல். பேசுதல் அப்படின்னா ஸ்பீச் சொல்லலாமா? பேசுதல் அப்படின்னா ஓரல் இல்ல என்ன சொல்றது ஒரேஷன் இல்ல ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். பறத்தல் அப்படின்னா ஃப்ளையிங். இப்போ தோண்டுதல் அப்படின்னா என்னது டிக்கிங் சொல்லலாம். அப்படின்னா என்னது எக்ஸ்கவேஷன் சொல்லுவோமா? அகழாய்வு செய்தல், தோண்டுதல் அப்படின்னா சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் அர்த்தம். நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் பாருங்க, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 சிமிலி. சிமிலி என்னமா? சரியா? இங்கிலீஷ்ல கிராமர்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? சிமிலி. தமிழ் என்னது அதுக்கு? உவமைன்னு பேரு. சிமிலி அப்படின்னா உவமை. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. டிரான்சாக்ட். டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல் அர்த்தம். ஓகேவா? டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். டிரான்சாக்ஷன் அப்படின்னு வார்த்தை கேள்விப்படுறீங்க இல்லையா? அதுதான் இது. டிரான்சாக்ட்ல இருந்து வந்தது தான் டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ செயல்படுத்துதல் அர்த்தம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதே படியெடுத்தல் அப்படின்றது பாருங்க, இதுவே மாறுதல், இடம் மாறுதல் இல்ல மாறுதல் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர். உரு மாறுதல் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம். படியெடுத்தல் அப்படின்னா என்னது? டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ டிரான்சாக்ட்னா எதை குறிக்குது? செயல்படுத்துதலை குறிக்குது. ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா? அழகா போட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா படிச்சிங்க அப்படின்னா தரமா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒளி வேறுபாடு சரியான பொருளை தெரியும். அன்னம். அன்னம். இந்த அன்னம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அன்னம்னா மேல் வாய். நம்ம இலக்கணத்திலே படிச்சிருப்போம். அதாவது வாய் அப்படி இல்லைன்னா மேல் வாய், அதான் அன்னம்ன்ற பொருளை குறிக்கும். இந்த அன்னம் அப்படின்றது சோறு அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். ஓகேவா? அன்னம்னா தமிழ்ல சோறுன்ற பொருளை குறிக்குது. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. நல்லா பாருங்க. பொறுப்பு அப்படின்னா மலை. என்னது? பொறுப்பு அப்படின்னா மலை. இந்த பொறுப்புனா மலை. ஓகேவா? இந்த மலைன்றது எதுல பொருந்தது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. இங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்லயே என்ன இருக்கு? மலைன்றது வந்துடணும். அப்போ ஆப்ஷன் பில தான் ஃபர்ஸ்ட் மலை இருக்கு. ஓகேவா? இருந்தாலும் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பொறுப்பு இந்த கொடுத்துருக்காங்க. பொறுப்பா இருக்கிறது என்னது? நம்மளுடைய கடமையை சரியா செய்யறது. ஓகேவா? ஸோ அதான். அப்போ இதுவும் கரெக்டாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் பில தான் கரெக்டாக பொருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாக ஆன்சர் போட்டுலாம். நல்லா படிங்க. அடுத்து பாருங்க. துறவு. துறவு. துறவுனா நம்ம ஒரு விஷயத்துல இருந்து விலகி போயிருது, பிரிஞ்சு போயிருது, அந்த விஷயத்துல இருந்து துறந்து போறது. ஓகேவா? அப்ப பிரிவுன்றது ஆப்ஷன் ஏக்கும் பொருந்தது, இங்க துறந்து விடுதல்ன்ற இதுக்கும் பொருந்தது. ஓகேவா? இந்த துறவுன்ற முதல் வார்த்தை இங்கேயும் முதல் வார்த்தையா பிரிவுக்கும் வருது, இங்க துறந்து விடுதல்னு சொல்லிட்டு இங்கேயும் முதல் வார்த்தையா வருது. அப்போ ஏவா டியான்ற கன்ஃபியூஷன் வருது. ஓகேவா? மற்றபடி நீர்நிலை, காற்று இதெல்லாம் பொருந்தாது இல்லையா? அடுத்து இந்த துறவுன்னு இருக்கு. இந்த துறவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சரே போட முடியும். ஓகேவா? இந்த துறவுக்கு கிணறுன்ற பொருள் தரும். அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தும், ஆப்ஷன் ஏ பொருந்தாது. ஓகேவா? ஸோ துறவுனா கிணறு. ஓகேவா? ஸோ 12க்கு ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. எதிர்ச்சொல்லை காண்க. வெள்ளி. ஓகேவா? எதிர்ச்சொல்லை காண்க. வெள்ளி அப்படின்னா என்ன மீனிங்னா அறியாமை இல்ல பேதை அப்படின்ற பொருள்லாம் குறிக்கும். ஓகேவா? அப்ப அறியாமையா இருக்கிறது, பேதையா இருக்கிறது, அதுக்கான ஆப்போசிட் என்னது? அறிவா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வெள்ளிக்கு ஆப்போசிட் அறிவுன்ற பொருள் தரக்கூடிய சொல், அறிவுன்ற சொல். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. பொறுத்துக. மாற்றார் அப்படின்னா மற்றவங்க. ஓகேவா? இங்க பாருங்க எதிர்ச்சொல்லா நம்ம பொருத்தணும். மாற்றார்னா மற்றவங்க, அதாவது நம்மளுக்கு தெரியாதவங்க. அப்போ மாற்றார்னா மற்றவங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்க யாரு? உறவினர். அப்போ ஏக்கு நேரம் ஏன்றது எதுக்கு பொருந்தது? 3க்கு பொருந்தது. அப்போ ஏக்கு நேரம் 3 எதுல இருக்கு? இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து போகணும். பொறையினா பொறுமைன்னு பார்த்துருப்போம். பொறையினா பொறுமை, பொருள் பொறுமை. அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? பொறுமையா இருடா. இல்ல அவசரப்படுவேன் அப்படின்னா பாருங்க. அப்ப அவசர கொடுக்கை தான் அதுக்கு எதிர்ச்சொல். அப்ப பிக்கு நேரம் ஒன்று எதுல இருக்கு? இதுல தான் இருக்கு. அப்ப இதுல நீங்க ஆப்ஷன் ஏன்றது போட்டு போயிடலாம். ஓகேவா? இருந்தாலும் பாருங்களேன். அடுத்து பொச்சாப்பு, மோகி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ பொச்சாப்பு அப்படின்னா ஊக்கம்னு அர்த்தம். பொச்சாப்புனா ஊக்கம். மோகி அப்படின்னா வெறுப்பு. மோகி அப்படின்னா எதிர்ச்சொல் வெறுப்பு. ஆக்சுவலா மோகித்தல் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். மோகித்தல் அப்படின்னா விருப்பம். ஓகேவா? அந்த விருப்பத்துக்கு மோகிக்கு என்ன எதிர்ச்சொல்லு? வெறுப்பு. அப்ப வெறுப்புன்றது ஆப்ஷன் 2. சரியா? பொச்சாப்பு அப்படின்னா சோர்வுன்னு அர்த்தம். பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு. சோர்வுக்கு எதிர்ச்சொல் என்னமா? ஊக்கம். ஆப்ஷன் 4ல புரிந்திருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. எதிர்ச்சொல். இதுவும் எதிர்ச்சொல்ல தான் பொருத்தணும். ஓகேவா? மல்லல். மல்லல்னா வலிமைன்னு பார்த்திருப்போம். வளமான அப்படின்றத பார்த்திருப்போம். வலிமை, வளமான அப்படின்றத பார்த்திருப்போம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? வளமற்றன்னு அர்த்தம். அப்போ ஏக்கு நேரா 2
ஏக்கு நேராக 2 எங்கம்மா பொருந்தது, இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் சின்றது போட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் மற்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நசை அப்படின்னா விருப்பம், நசைனாலும் விருப்பம் தான். அப்போ விருப்பத்துக்கு ஆப்போசிட்டு விருப்பு. அப்போது பிக்கு 3 பொருந்ததா, பொருந்தது பாருங்க. பிக்கு நேரம் 3 இருக்கா, இருக்கு. அடுத்து பாருங்க உயங்கு. உயங்குன்றது என்னது, மகிழ்தல். சரியா, உயங்குன்றது என்னது, மகிழ்தல். உயங்குக்கு ஆப்போசிட் மகிழ்தல். அப்போ ஆப்ஷன் 4, சிக்கு நேரம் 4 இருக்கா, இருக்கு. அடுத்து பாருங்க இசை. இசைனா என்னது, புகழோடு இருக்கிறது. இசைனா என்னது, புகழோடு இருக்கிறது. புகழுக்கு ஆப்போசிட் என்னமா, இகழ்றது. சரியா, புகழ்ந்து பேசுறது, இகழ்ந்து பேசுறது சொல்லுவோமா. அப்போ இசைக்கு இகழ்தல் ஆப்போசிட்டு. அப்போ ஆப்ஷன் டிக்கு நேராக 1. ஸோ சியில தான் இது எல்லாம் பொருந்துதா. ஸோ ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. வினையாளனையும் பெயரை காண்க. வினையாளனையும் பெயரை காண்க. உன் அப்படின்றது ஒரு வேர்ச்சொல், உண்டான் அப்படின்றது வினை முற்று, உண்டு அப்படின்றது வினை எச்சம். அப்போ உண்டவர் அப்படின்றது தான் வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 17 திரும்பவும் வினையாளனின் பெயரை காண்க. பெரு அப்படின்றது வேர்ச்சொல். ஓகேவா, கட்டளை ஏற்ற மாதிரி இல்லையா, வேர்ச்சொல். பெறுதல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர். ஓகேவா, பெற்று அப்படின்றது ஒரு வினையச்சம், பெற்றவர் அப்படின்றது தான் வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. சேம் கான்செப்ட், திரும்பவும் அதே வினையாளனையும் பெயர் தான். கண்டான் அப்படின்னா வினை முற்று, காணு அப்படின்றது ஒரு வேர்ச்சொல். ஓகேவா. அடுத்து கண்ட அப்படின்றது ஒரு பெயர் எச்சம், கண்டவர் அப்படின்றது தான் வினையாளனையும் பெயர். ஓகேவா. சரியா, அதெல்லாம் கிராமர் அழகா இலக்கணத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிடலாம். திரும்ப பாருங்க சேம் கான்செப்ட். கேள் அப்படின்னா வேர்ச்சொல், கேட்ட அப்படின்னா பெயர் எச்சம், கேட்டு அப்படின்னா வினை எச்சம், கேட்டவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஓகேவா, சிம்பிள் தானே, ஈஸியாக தானே இருக்கு, இல்லை என்ன கஷ்டம் நம்மளுக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க சேர்த்து எழுது பிரித்து, அந்த கான்செப்ட். ஓகேவா, புணர்ச்சி கான்செப்ட் பாருங்க. பெருமை, பெருமை பிளஸ் அன், மை விகுதி போயிடுமா. இந்த இடத்துல இகரம் அகரமாத உகரம் இகரமாதல்ன்ற அந்த கான்செப்ட் அடிப்படையில் பெரு அப்படின்றது பெரின்னு மாறும். ஓகேவா. அப்போ பெரி பிளஸ் அன் அப்படின்றது அடுத்த இதுல இங்க ஈனு முடியுதா, இங்க ஆணு முடியுதா. இது ரெண்டும் பாருங்க, இந்த மாதிரி உயிரெழுத்து நிலைமொழியுடைய இறுதியில உயிரெழுத்தும் வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த உடன்படுமை கான்செப்ட் வருமா. அப்ப இவனுக்கு ரெண்டு இந்த மாதிரி இருக்கும்போது உடன்படுமைன்றது இவனுக்கு 2 பேர்த்துல ஈன்றவன் உள்ள வருவான் இந்த மாதிரி கான்செப்ட்ல. அப்போ என்னவா மாறும், பெரி பிளஸ் இ பிளஸ் அன் என்னவா மாறும், பெரியன்னு மாறிடும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க. ஸோ பல் பிளஸ் தீது. ஓகேவா, இது எங்க நம்ம பார்த்துருப்போம், சார்பு எழுத்துக்களின் வகைகள் பார்த்துருப்போமா. உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம். சரியா, 4 வகை குறுக்கங்கள் படிச்சிருப்போமா. ஸோ அதுதான் இது. ஓகேவா. பல் பிளஸ் தீது, இந்த மாதிரி இல் இருக்கு, இங்க தீ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல இந்த இடத்துல என்னது உள்ள ஆயுத எழுத்து உள்ள வரும். அது மட்டும் இல்லாம தீன்ற இந்த எழுத்து என்னவா மாறும் அப்படின்னா இர்ரா மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா தீ ரீயா மாறும். அப்போ பல் பிளஸ் தீது பற்றீதுன்னு மாறும். என்னவா மாறும், பரீதுன்னு மாறும். ஓகேவா. அடுத்து பாருங்க. செம்மை பிளஸ் ஞாயிறு, மை விகுதி கெடும், இம்மும் கெட்டுருவான். ஓகேவா, இம்மும் போயிடுவான். அப்போ பாருங்க ஞாயிறு அதனுடைய இன எழுத்து என்னமா, அதனுடைய இன எழுத்து இங். அப்போ அப்படியே செஞ்ஞாயிறுன்னு வந்துடும், முடிஞ்சு போச்சு. செம்மை பிளஸ் ஞாயிறு செஞ்ஞாயிறு. ஓகேவா. அடுத்து பாருங்க. செம்மை பிளஸ் வயல், செம்மை பிளஸ் வயல் சேம் கான்செப்ட், மை விகுதி கெடும் இம்மும் நீங்கிடுவான். ஓகேவா. அப்போ என்ன இருக்கும், சே பிளஸ் கயல்னு மட்டும் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. அடுத்து இக்கோடைய இன எழுத்து ஏன் வருவான், ஒன்று இக்கு வரணும் இல்லைன்னா இங்கு வரணும். ஓகேவா. இந்த மாதிரி டைம்ல செம்மை பிளஸ் செம்மை இந்த மாதிரி வந்துச்சுன்னா செம்மை பிளஸ் கயல் செங்கயல் இங்கு வருவான். அவனுடைய ஃப்ரெண்டு இங்கு உள்ள வந்துடுவான். ஓகேவா. இக்கோடைய ஃப்ரெண்டு இங்கு உள்ள வந்துடும், காவோடைய ஃப்ரெண்டு இங்கு உள்ள வந்துடுவான். செங்கயல், செம்மை பிளஸ் கயல் செங்கயல். ஓகேவா. ஓகே. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24 இணை எழுத்து. ஓகேவா. இணை எழுத்து இணையை காண்க. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, கா ச ட த ப ர. ஓகேவா. நிறைய பேருக்கு இந்த ஞஞன நமன சீரீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் ஞா வருமா இல்லை இந்த ஞா வருமா, இந்த மாதிரிலாம் குழப்பம் வரும் இல்லையா. சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இங்க பாருங்க, ஞ ஞ ந ந ம ந
இது எப்படி சார் கரெக்டாக ஞாபகம் வச்சு போகிறது? ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ஒன்றுமே கிடையாது. நல்லா பாருங்க, இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே பாருங்க, வல்லின எழுத்தும் பாருங்க, வல்லின எழுத்தும் இந்த மெல்லின எழுத்தும் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரே இனம் பார்த்துருப்போமா? ஓகேவா, அடுத்த ஒரு இனம் ய ர ல வ ழ ல. ஓகேவா, இவனுங்க தனியா 6 பேரும் தனி ஒரு இனம். ஓகேவா, இவனுங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸு, இவனுங்க தனியா ஒரு ஃபேமிலி, இவங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸே தவிர இவனுங்க அவனை கூட சேர மாட்டானோ, இவனு இணை எழுத்து கிடையாது. ஓகேவா, அப்போ இவனுங்க இணை எழுத்துங்க, இவனுங்க எல்லாம் சேர்ந்தும் தனியா ஒரு இணை எழுத்து. புரியுதா? இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த எங்கன நம்மன்ற இதுல நான் இந்த 3 சுழினா இங்க வருமா இல்ல இங்க வருமா, ஃபர்ஸ்ட் ஞா வருமா இல்ல ரெண்டாவது ஞா வருமா? ஓகேவா, இந்த மாதிரிலாம் டவுட் இருக்கு இல்லையா? இதுக்கு சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. பாருங்க, இப்போ சங்கம்ன்ற ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சங்கம் என்ற சொல்லுங்க பாருங்களேன், இங்கு கா, இந்த மாதிரி சொற்கெல்லாம் பாருங்க, இங்கு கா. அப்போ காக்கு நேரம் எவன் வருவானா? ஞா தான் வருவான். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், மஞ்சள், என்னது மஞ்சள், இஞ்சு இச்சு, இங்க பாருங்க இஞ்சு இச்சு. அப்ப இச்சுக்கு நேரம் கீழே யார் வரணும்? இஞ்சு தான் வரணும். ஏன்னா அவனுக்கு ரெண்டு பேர் தான் இனம். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், மண்டபம். ஓகேவா, மண்டபம், இன்னு இட்டு. ஓகேவா, அங்க பாருங்க மண்டபம், அப்போ நாவும் டாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதே போல தந்தம் பந்தம், அப்போ இத்தும் இந்தும் ஃப்ரெண்டு. ஓகேவா, அடுத்து பாருங்க, அடுத்து என்னது கம்பம், இம்மும் இப்போ ஃப்ரெண்டு. மன்றம், இன்னும் இரும் ஃப்ரெண்டு. ஓகேவா, அப்போ இப்போ தெரிஞ்சிச்சா? காக்கு நேரம் ஃபர்ஸ்ட் எவன் வருவான்? சா ரெண்டாவது வந்திருக்கானா, அப்போ இங்க ரெண்டாவது யார் வருவா? டாங்க வந்திருக்கானா, மூணாவது இங்க யார் வருவா? தாக்கு நேரம் யார் வருவா? பா எங்க வரும்? ராக்கு நேரம் எந்த நான் வரும்? தெரிஞ்சிருச்சா? ஈஸியா நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்க, இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. சரியான இணை எழுத்து இணையை காணுங்க. ஓகேவா, இவனுங்க ரெண்டு ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டோமா? அப்போ பாருங்களேன், மா ழா, மா எங்க இருக்கு பாருங்க, மா இங்க இருக்கு, இவனுடைய ஃப்ரெண்டு இவன், ஆனா இங்க ழான்றது கொடுத்துருக்கேன். அப்போ கரெக்டா மேட்சா இருக்கா? இல்ல, தப்பு. ஓகேவா, அடுத்து பாருங்க காங்யா. ஓகேவா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இக்கு இங்கு காங்யா கரெக்டா பொருந்திருக்கா? இவனுடைய ஃப்ரெண்ட் இவன் தானே, இவன் கரெக்டா வந்துரு பாருங்க, இது ஆன்சர் கரெக்ட். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், யானா, யா இங்க இருக்கு, இவன் மட்டும்தான் தனி ஒரு ஃபேமிலி, இவனுக்கு 6 பேர் மட்டும் தான் தனி ஃபேமிலி, இவனுக்கு கூட போய் இவனும் மிங்கிள் ஆகக்கூடாது இணை எழுத்துல. ஆனா நான் இங்க இருக்கு சம்பந்தமே இல்லாம. ஓகேவா, அப்ப இவனுக்கு 2 பேரும் ஃபேமிலி இல்லை இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லையா? அப்போ இந்த தவறும் இதுவும் இணையும் கரெக்ட் தவறு. ஓகேவா, அடுத்து தாவா, தா இங்க இருக்கான். ஓகேவா, வா இதுல இருக்கிறான், அப்ப இவனுங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ இதுல வந்து பி தான் ஆன்சர்ன்றது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இணை எழுத்துக்கள்ல. ஓகேவா, ஸோ இணை எழுத்து கான்செப்ட் இன்னும் ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு புரியன்றதுக்காக இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஓகே, கடைசி கொஸ்டின் பாருங்க, சேம் அதே இணை எழுத்து இணையை காண்க. இது உயிரெழுத்துக்களை மட்டும் வச்சு பார்க்கும்போது. ஓகேவா, உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும், ஓகேவா, குறிலுக்கு நெடில் எழுத்துக்களும் நெடிலுக்கு குறில் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, அப்போ இந்த ஆ வந்துருச்சுன்னா அவனுடைய நெடில் எழுத்து என்னமா? ஆ. அப்படி வந்திருந்தாதான் இவனுங்க சரியான இணை எழுத்துல சரியான இணை. ஆனா இங்க ஏ வந்திருக்கான், கரெக்டா? தப்பு. ஓகேவா, அடுத்து பாருங்களேன், இங்க ஊ வந்திருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஊன்னு வந்திருந்தாதான் கரெக்ட். இங்க அவுன்னு வந்துருச்சு, அப்போ இதுவும் தப்பு. இங்க ஓ வந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல ஓன்னு வந்திருக்கு, ஆனா ஊன்னு வந்திருக்கு, அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவனு தான் கரெக்டு. அது மட்டும் இல்லாம இந்த உயிர் எழுத்துக்களே நெடில் எழுத்துல ஐக்கு ஈயும் அவுன்னு ஒருத்தருக்கான் இல்லையா, அவனுக்கு ஊவும் தான் இணை எழுத்துங்க. அப்போ ஐ இ கரெக்டா பொறிந்திருக்காங்க, இடத்துல பொறிந்திருக்கு. அப்போ இது சரியான இணை எழுத்துக்களான இணையா? ஆமா. ஓகேவா, ஸோ 25th கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. முடிஞ்சது இல்லையா? ஸோ இவ்வளோதான், இதுதான் இந்த 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு MCQ டெஸ்ட்டுடைய எக்ஸ்பிளேஷன் வீடியோ இல்லை MCQ டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.